நாம் இன்றைக்கி குரானை வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஹிதாயத்தை எடுக்கிறோமா? குரான் சொல்லக்கூடிய பாலிடிக்ஸை நம்ம பேசுகிறோமா? அதுதான் நம்முடைய பாலிடிக்ஸாக இருக்குதா? அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்குதா? அதுதான் நம்முடைய கொள்கையாக வச்சுருக்கோமா? குரானை தான் நம்முடைய தத்துவமாக வச்சுருக்கோமா? இல்லை. இன்றைக்கி முஸ்லீம் யார் கூட இருக்கிறான்? நாத்திகர்கள் லைனில் இருக்கிறான். என்ன சோசியலிசம், அந்த கம்யூனிசம் இதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறான். பிஜேபியில் கூட இருக்கிறான் முஸ்லீமு. சரியா? வேறு வேறு கட்சிகளில் இயங்கி செயல்பட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? நமக்குன்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கான். அந்த வழிகாட்டுதலை நாம் ஃபாலோ பண்ணும்போது உலகம் நம்ம பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணும். அதில் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அவங்க பின்னாடி நாம் இன்றைக்கி போய் சுற்றிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி முஸ்லீம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? குரானில் தொழுகை நிலைநாட்டுங்கள்னு எத்தனை வசனங்கள் இருக்குது? ஒரு 50-55 வசனங்கள் இருக்குது. நோன்பு வையுங்கள்னு எத்தனை வசனங்கள் இருக்குது? ஒரு 5-6 வசனம் இருக்கும். ஹஜ்ஜு செய்யுங்கள்னு எத்தனை வசனம் இருக்குது? ஒரு 3-4 வசனம் இருக்கும். புரியுதா? பொய் பேசாதீர்கள், திருடாதீர்கள், இது மாதிரியெல்லாம் வசனம் எடுத்தோம்னா மொத்தமாக ஒரு 500 வசனத்துக்குள்ளே அடக்கிடலாம். மீதி 6000 சில்லற வசனம். அந்த வசனங்கள்லாம் என்ன பண்ணுறது? அது 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 என்ன பேசுதுன்னு யாருக்காவது சொல்லி தெரியுமா? உலகத்தில் இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியுமா? முஸ்லீம்களுக்கே கூட தெரியாது. ஆனால் ஓப்பன் இதில் என்ன கூத்து? அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சாங்க. இன்றைக்கி ஓப்பனாக வச்சுருக்கோம். ஆனால் அதோடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் விளங்கக்கூடிய வகையில் இல்லை. அது அரபி மொழி இருக்குது, அது அந்நிய மொழியாக இருக்குது. மொழிபெயர்ப்பு படித்தா கூட அது நமக்கு முழு விஷயம் அதில் எடுக்க முடியறதில்ல.